குரு பெயர்ச்சிக்கு இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒரு 20 நாள் வச்சுங்களேன். அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த குழப்பங்கள்லாம் ஒரு தீர்வு வரும். அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஒரு இடத்துல இணைய போகிறாங்க. சமசப்தம பார்வையாக 7ஆம் இடத்துல ராகு இருக்க போகிறார். இப்படிப்பட்ட காலநிலையில் தான் இந்த புதிய பாதை, புதிய வாய்ப்பு வெளியே வரப்போகுது. நீண்ட நாளாக பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒன்றாக போகிறாங்க. இந்த சகோதரர்களுடைய சேர்க்கை சில நேரங்களில் ஒரு புதுமையான வளர்ச்சியை கொடுத்தாலும் கொடுக்கும். இந்த குரு இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. ஒரு வீட்டில் ஒரு வருஷத்துக்கு இருக்கணுங்கிறது விதி. ஏன்னா இங்கே 4 மாதம் இல்லைனா 5 மாதம் தான் இருக்கார். அந்த 5 மாதத்தில் இருந்துட்டு மறுபடியும் சிம்மராசிக்கு அவர் போகிறார். நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஜனவரியில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏழை சொல் அம்பலம் ஏறுமா அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இந்த விளையாட்டு பிள்ளைகள் எப்படியெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் விவசாயம் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த விவசாயம் வெள்ளாமை நல்லபடியாக வீடு வந்து சேருமா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அனுபவ காலம். எல்லோருமே அவங்கவுங்க பகுதியில் இருந்து அவங்கவுங்க சைடில் இருந்து ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அனுபவப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, புதுமையானவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பது தான் அந்த குரு பகவான். அதே நேரத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாலும் மலை போல் வர்ற பிரச்சனைகள் எல்லோருக்குமே, நான் சொல்கிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். ஏதோ ஒரு வழி பிறக்கும். இருந்தாலும் இந்த குழப்ப நிலைகளுக்கெல்லாம் காரணம் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். அதே மாதிரி தான் எதிர்வரும் நாட்களில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு திங்கக்கிழமைக்குள்ளே நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு முடிவு வரும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள், கூடியவர்கள் கோலோச்சுவார்கள். இதில் சில எதிர்பாராத முடிவுகளும் வரும். அந்த முடிவுகள் மிகப்பெரிய பிரச்சனையை தரும். தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1.5 வருஷம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள்.